யவனம், கலிங்கம், தமிழ் சிங்களம் பழையாண்டு முள புவனமெல்லாம் இவர் வர்த்தகம் ஓங்கவும் புண்ணியம் சேர் தவமும் தருமமும் தங்க வணிகர் தரம் பெறவும் துவச சோழீசர் ஜெயங்கொண்டார் பாதம் துதிக்குமே. நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். செந்தூரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி உலக தரத்தில் இன்ஜினியரிங் கல்வி அளிக்கும் கல்லூரி. உங்களது இன்ஜினியரிங் கனவு நனவாகும். உலகம் உங்கள் வசப்படும். BE சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மதிப்புமிக்க கோர்ஸுகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், 100% பிளேஸ்மெண்ட், ஹாஸ்டல் வசதி, டிரான்ஸ்போர்ட் என அனைத்திலும் நம்பர் 1. செந்தூரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லேனா விலக்கு, பில்லிவலம் போஸ்ட், புதுக்கோட்டை. அகில உலகம் முழுதும் வாழும் நகரத்தார் பெருமக்களின் பாதம் பணிந்து நான் உங்கள் பணவாங்குடி நித்ய சீதாலட்சுமி சிவகுமார். நோயர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சிக்காக இன்று நேர்காணலில் நாம் காண இருக்கும் இளம் நகரத்தார் ஆளுமை குருவிக்கொண்டான்பட்டியின் பிள்ளையார்பட்டி கோவிலை சார்ந்த எம் மணிகண்டன் அண்ணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். தற்பொழுது காரைக்குடியில் வசித்து வரும் இவர் தனது கல்லூரி பருவத்தை சேலத்தில் கடந்திருக்கிறார். இதன் பின் தமது நகரத்தார் சமூகத்தில் இளம் தொழிலதிபராக கோலோச்சுகிறார். செட்டிப்பிள்ளை கெட்டிப்பிள்ளை என்பதற்கேற்ப இவர்கள் அரியக்குடியில் விமாஸ் வாட்டர் கம்பெனி என ஒரு நிறுவனம், அதாவது மினரல் வாட்டர் கம்பெனி தொடங்கி அதன் உரிமையாளராகவும் காரைக்குடி CK மஹால் திருமண மண்டபம் மற்றும் பிள்ளையார்பட்டி SS ரெஜென்சி தங்கும் விடுதியின் பங்குதாரராகவும் இருந்து நம் நகரத்தார் புகழையும் தொழில் நேர்த்தியையும் செவ்வனே ஆதிசூல் உலகிற்கே பறைசாற்றி வரும் செட்டி மகன் ரியல் எஸ்டேட் துறையிலும் கெட்டி மகனாகவே விளங்குகிறார். இத்தகைய சிறப்புகள் மிகுந்த செட்டிப்பிள்ளையை நேர்காணல் செய்வதில் நோயர் நகரத்தார் நீண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என மகிழ்கிறது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொழில் சார்ந்த சமுதாயம் தான் நம்மளுடையது. இது ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்றதானே. இது மேரேஜ், சாந்தி, கல்யாணம் இது எல்லாத்துக்குமே முன்னுரிமை பாட்டு தான் எல்லாருமே யூஸ் பண்றோம். நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை நகரத்தார் சமுதாயத்திலே பிறந்து நகரத்தார் ஊர்களிலே ஒன்றான குருவிக்கொண்டான்பட்டியிலே பிள்ளையார்பட்டி கோயிலை சார்ந்த காரைக்குடியை தன்னுடைய தொழில் நகரமாக கொண்டு இன்றைக்கு சிறப்பாக இயங்கக்கூடிய திரு விமாஸ் மணிகண்டன் அவர்களை இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம். அன்பு கலந்த உள்ளங்களே, இன்றைய உலகிலே காக்கப்பட வேண்டிய ஒரு 5 பொருள்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ஐயும் மனிதன் காக்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக மாறிவிடும். அந்த வகையிலே தான் இந்த தீநுண்மை காலத்திலே இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்காத ஒரே காரணத்தால் நாம் கடந்த 2 ஆண்டுகளாக மிகுந்த துன்பங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 5 பூதங்களாகிய நிலம் இன்றைக்கு மாசடைந்து விட்டது, நீர் மாசடைந்து விட்டது, ஆகாயம் மாசடைந்து விட்டது, நெருப்பு மாசடைய இருக்கிறது, காற்று மாசு அடையுமா என நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த கொரோனா காலத்திலே காற்று மாசடைந்து விட்டது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் குடிக்கும் நீரை விலை கொடுத்து வாங்குவோம் என்று யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த காலகட்டத்திலே எதிர்காலத்திலே குடிக்கும் நீரை விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் என்று சொன்னால் அதை கேலியாக நினைப்பவர்கள் கூட உண்டு. ஆனால் காலம் மாறிவிட்டது. இன்றைக்கு நல்ல நீரை தேடி மனிதன் அலைந்து கொண்டிருக்கின்றான். நீரினால் பல வியாதிகள் பெருகுவதால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தூய நீர், நல்ல நீரை நாம் தேடி அலைய வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு காரைக்குடி பகுதியிலே கடந்த 5 ஆண்டுகளாக விமாஸ் என்ற பெயரிலே தண்ணீர், தூய குடிநீரை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனத்தை துவங்கி
அந்த தொழிலாக அதை கருதாமல் சேவையாக கருதி செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி வீமாஸ் மணிகண்டன் அவர்களைத்தான் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறோம். அவர்களுடைய அலுவலகத்தில் இருந்து உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமை அடைந்து அவர்களை வருகை என வரவேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். என்னோட பேர் மணிகண்டன். நான் ஊர் குருவிகொண்டான்பட்டி கோயில் சேர்ந்தவன். பிள்ளையார்பட்டி கோயில் எங்களுக்கு இங்கே வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு நான் காரைக்குடிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் நான் படித்தது இது பண்ணது எல்லாமே சேலத்தில் தான். இங்கே வந்து ஒரு இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸாக நான் ரியல் எஸ்டேட் தான் என்னோட மெயின் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நடுவில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்படியே இந்த தொழிலை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இது போக பிள்ளையார்பட்டியில் வந்து எஸ்எஸ் லாட்ஜுன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்ட்னரோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 10 ரூம்ஸ் இருக்குது, அதில் அவைலபிலிட்டி இருக்குது. எல்லாமே ஏசி ரூம்ஸ் தான் அதில் அவைலபிள் இருக்குது. இன்னொன்று வந்து சிகே மஹால் கல்யாண மண்டபம் காரைக்குடியில் இருக்குது, நவரத்னா நகரில். அதையும் நம்ம தான் லீஸ்க்கு எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்னுடைய சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவ்வளோதான். வேறு உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். என்னோட அப்பா பேர் வந்து முத்தையா. அவங்க வந்து எம்ஏஎம்கிட்ட இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னோட ஒய்ஃப் வந்து எம் ராஜேஸ்வரி. அவங்க பிறந்தது கீழச்செல்பட்டி பி அழகாபுரியில். என்னோட சொந்த அத்தை பொண்ணு தான் அவங்க. ஸோ என்னோட சிஸ்டர் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்பினோஸ் லைஃப் சயின்ஸ் லேபுன்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் லேப் ஒன்று வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே மூணு கம்பெனி தான் இருக்குது அந்த லேபு. அதில் ஒரு கம்பெனி இவங்களோடது. இன்னொன்று வந்து இந்தியாவிலே உமன் என்டர்பிரனர் அந்த ஃபீல்டில் இருக்கிற இது வந்து வேர்ல்டுலேயே 4 பேர் தான் இருக்காங்க உமன்ஸ் அந்த ஃபீல்டில். அந்த ஃபீல்டில் என்னோட சிஸ்டர் வந்து கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்பினோஸ் லைஃப் சயின்ஸ்னு சொல்லிட்டு அது லேப். அது வந்து ஒரு மெடிக்கல் லேப்ங்க. அது அந்த லேபுக்கு வந்து என்ன மெயினாக இருக்கும்னா, ஹியூமன் பாடியில் வர்ற மருந்துகளை இன்ஜெக்ட் பண்ணி இவங்க வந்து டெஸ்ட் பண்ணி இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அது வெளியில மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ண முடியும், அந்த மருந்து போக முடியும் வேர்ல்டுல எங்க இருந்தாலும். வேர்ல்டு அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கம்பெனி வந்து மொத்தமே 4 தான் இருக்கு இந்தியாவில். அதுல ஒரு கம்பெனி என்னோட சிஸ்டரோடது கோயம்புத்தூர்ல. இதுல இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா, இதனுடைய வேர்ல்டு லெவல்ல இருக்கிறவனுடைய தலைவருங்கிறவர் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கோணாப்பட்டி செட்டியார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதிய செய்தியா இருக்கு. கோணாப்பட்டில இருந்து சிஸ்டர் அங்க போயிருக்கும் போது இவங்களோட பிஹேவியரன்ஸ், இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்தா தான் தெரிஞ்சிடும். அடையாளத்தை வந்து நம்மளுக்கு மிஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதை வச்சு அவங்க சகோதரி இருக்கக்கூடிய இடம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இவரை எப்படி அவங்க சந்திச்சாங்க? இவங்க வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் அவங்க எல்லாம் வந்து இவங்களை இது பண்ணணும், ஆத்தரைஸ் பண்ணணும். ஆத்தரைஸ் பண்ணணும். ஒரு நம்ம சமுதாயம் நகரத்தார் சமுதாயம்னா நேர்மைக்கு பேர். பட் அவங்க வந்து அங்கேயே ஒரு 20 வருஷமா போய் அங்க ஒரு லேடியை மேரேஜ் பண்ணி அவங்க அங்கேயே இருக்காங்க. இங்கேக்கு அதுக்கு இல்ல. சரி. பட் ஆனா அவரு அங்க பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிட்டு கோணாப்பட்டு கோயிலுக்கு ரொம்ப வருஷம் பாக்கி ஒண்ணு இருக்குமான்னு சொல்லி 10,000 தான் பணம் கொடுத்து விட்டாரு. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி நம்மளோட நகரத்தாரோட பெருமைகள் நிறைய இருக்கு. நல்லது. உங்களுடைய உடன்பிறப்பு வந்து அவங்க ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு தான் நீங்க பிறந்தது. நீங்க வந்து சேலத்துல படிச்சீங்க? சேலத்துல படிச்சிருக்கேன். சேலத்துல நான் வைஷ்யா காலேஜ்ல பிகாம் படிச்சிருக்கேன். வைஷ்யா காலேஜ் பிகாம் படிச்சுட்டு. எனக்கு மணிகண்டன் சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருமே நம்ம நகரத்தார் சமுதாயத்து மக்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தொழில் செய்து ரொம்ப உயர்ந்த ஒரு சமுதாயம், உயர்ந்த கூடியாக இருந்தது. இன்றைக்கு வந்து வேலைக்கு செல்லக்கூடியவர்களை தான் விரும்புகிறார்கள். எல்லாமே வேலைக்கு தான் போகிறாங்க. ஒரு ஐடி ஃபீல்டோ இல்லை கவர்மெண்ட்லேயோ இல்லை பேங்க் எம்ப்ளாயிஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம ஒரு காலத்தில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேங்க் எம்ப்ளாயிஸ் தான் நிறைய இருந்தாங்க. அதன் பிறகு வந்து இப்போ இன்னைக்கு சின்ன அப்புறம் ஐடி ஃபீல்டில் நிறைய போயிட்டாங்க. அதை தான் இன்னைக்கு எல்லாருமே விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க, ஒரு பெரிய ஆடிட்டராக இருக்கலாம். அந்த தொழில் நம்மளுடைய பாரம்பரியமே வந்து தொழில் தான். நம்ம தொழிலுக்குனே பிறந்த சமுதாயம் தான் நம்மளுடைய கம்யூனிட்டி டோட்டலாகவே. நகரத்தாருங்கிறவங்க வந்து வாணிபத்துக்காக உருவானவங்க தான். நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து பூம்புகாரில் இருக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி இதுல இருந்ததா, ஆந்திராவில் இருந்ததா சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம வந்து மெயினா வந்து நம்ம இதுக்கு தானே, நம்மளுடைய சமுதாயமே வந்து தொழில் சார்ந்த சமுதாயம் தான். இனி வந்து நம்ம பெண் பிள்ளைகளை பெற்றவங்க வந்து நம்ம தொழில இருக்கவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னா நல்லா இருக்கும். பெண் பிள்ளைகள் வந்து தொழில் செய்யறவங்கள விரும்புறது கிடையாது. அதான் விரும்புனா நல்லா இருக்கும். நமக்கும் நம்மள விசாரிக்கும் போதே ஒரு என்ன மந்த்லி வேஜஸ் எவ்வளவு வருது, மந்த்லி சேலரி எவ்வளவு வருது கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா தொழில் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் தொழில் வந்து தொழில் இல்ல. இன்னைக்கு நான் உங்களுடைய கம்பெனியை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு 25 குடும்பங்களை நீங்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு அந்த வாய்ப்பு வந்து தொழில் செய்தால் தானே கிடைக்கும். தொழில் செய்யறது மட்டும்தான் கிடைக்கும். அது நம்மளுடைய கம்யூனிட்டி ஹெரிடிட்டியே வந்து டோட்டலாவே வந்து இதுதான். அதாவது என்ன சொல்றது, தொழில் சார்ந்த சமுதாயம் தான் நம்மளுடையது. இன்னொன்று வந்து ஆண்டர்பிரனராக இருந்தால் தான், ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எத்தனை நாள் வேலைக்கே இருந்ததோட ஒரு தொழில்னு பண்ணும்போது அதனுடைய ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வந்து வேற எதுலையுமே இல்லை, வேற எதுலையும் கிடைக்காது. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 25-30 பேர் மொத்தமா பார்த்தீங்கன்னா 30-32 பேர் இருக்காங்க எங்கிட்ட டோட்டலா, எல்லா ஃபீல்டு எல்லா இதுலயுமே சேர்த்து. நல்லது. இது போக மறைமுகமா நம்ம ஒரு 100-150 பேருக்கு. கண்டிப்பா நீங்க காரைக்குடியில நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன், உங்களுடைய லேண்ட் நிறைய வருது. விமாஸ் அப்படின்னு சொன்னாவே அந்த தண்ணீருக்கு வந்து ஒரு நிறைய மரியாதை இருக்கு. எல்லாருமே அதை விரும்பி வாங்கக்கூடிய என்ன காரணம் கேட்டீங்கன்னா, உங்களுடைய தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் அரியக்குடி. அதனுடைய வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இதில் வந்து ஆட் பண்ணுறது இல்லை. எல்லா கம்பெனிஸும் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம வந்து அது பண்றது இல்லை. இல்லை, அது உண்மைதான். நம்ம நீரில் வந்து அதை நான் பார்த்துருக்கேன். அது வந்து அந்த இது வந்து அது சில பேர் சொல்லுவாங்க கீழே வச்சிருந்தா ஒரு மாதிரி அடியில் செடிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகுது, அது உங்கள் இதில் இருக்காதுன்னு. நம்மளதுல 100% வராது. கெமிக்கல் இல்லாமல் பண்ணுறோம். ஒன்லி பியூரிஃபைங் மட்டும், ஆர்ஓ மட்டும், ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் சிஸ்டத்தில் வந்து ஒன்லி சாண்டு கார்பன் அதை வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் நம்ம வாட்டர். அவ்வளோதான். வேற ஒன்றும் நம்ம அதில் ஸ்பெஷலாக ஆட் பண்ணுறதில்ல. டேஸ்ட்டுக்காகவோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம இயற்கையாகவே நம்மளோட தண்ணி நல்லா இருக்கிறதுனால அது வாய்ப்பு இல்லை. நமக்கு அரியக்குடி தண்ணி வந்து நல்லா இருக்கும். அதுக்கு வந்து தேவையில்லாததுனால நம்ம அதை ஆட் பண்ணுறது பண்ணி நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரியல் எஸ்டேட்ல இருந்தேன்னு சொல்றீங்க நீங்க, அப்புறம் எதுக்கு இந்த தொழிலுக்கு மாறுனீங்க? இல்லை, காரணம் ரியல் எஸ்டேட் வந்து அது ஒரு ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு நிறைய பேருக்கு தொழில். நம்மகிட்ட ஒரு 15 பேர் வேலை பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிஸ், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கணும். அந்த பொருள் நம்ம நிலத்தை நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம இடம் வாங்குறோம், அதை பிரிக்கிறோம், அதில் ஒன்றும் பெரிய ஒரு வேலைகள்லாம் இருந்துடாது. பட் ஆனால் ஒரு பொருள் தயாரிக்கும் போது அதனுடைய இன்ட்ரெஸ்ட், இடம் வாங்கி பிரிக்கிறீங்க, கட்டணம் கட்டி கொடுக்குறோம். அடிப்படையில் நீங்க இன்ஜினியர் கிடையாது, அனுபவத்துல பண்றதா. ஆனா உங்க நண்பர்கள் தான் இன்ஜினியர். அதனால நீங்க நல்லா தைரியமா பண்றீங்க. லே அவுட் பண்றீங்க. லே அவுட் பண்றோம். லே அவுட் தான் லே அவுட் ஆரம்பத்துல இருந்து லே அவுட் தான் என்னோட ஃபர்ஸ்ட். எவ்வளவு பண்ணிருக்கீங்க வரை? ஒரு 13 லே அவுட் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். எந்தெந்த இடங்கள்ல? சொக்கலிங்கம்புதூர்ல பண்ணிருக்கோம், மன்னார்குடியில பண்ணிருக்கோம், காரைக்குடியிலே வந்து இப்போ இது ஈவிஆர் நகர்னு சொல்லிட்டு பைபாஸ்ல பண்ணியிருக்கோம், பாரி நகர்ல பண்ணியிருக்கோம், கோட்டையூர்ல பண்ணியிருக்கோம், அழகாபுரியில பண்ணியிருக்கேன், கண்டனூர்ல பண்ணியிருக்கோம், இங்க மாநகரியில பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா காரைக்குடி வந்து ஒரு மாநகராட்சி ஆகும்னு சொல்றாங்க. இங்க காரைக்குடி சரௌண்டிங் ஃபுல்லாவே நீங்க வந்து பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு மலிவான விலையில தான் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே போட்டது எல்லாமே ரொம்ப மலிவான விலையில தான், பட்ஜெட் ரேட்ல போட்டோம். இன்னைக்கு அதனுடைய வேல்யூ வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு, அப்ரிசியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இடைக்காலத்துல கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளா நல்லாவே இருக்கு, ரொம்ப பூம்ல இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. எல்லாமே ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரே ஒரு பெருமை என்னன்னா 13 லே அவுட்லயுமே வீடு வந்துருச்சு. நம்ம போட்ட எல்லா லே அவுட்லயுமே வீடு வந்துருச்சு. எல்லா லே அவுட்லயுமே வீடுகள் இருக்கு. வீடு வந்துட்டாவே அந்த லேண்டுக்கு நல்ல மதிப்பு தானே. இப்போ வந்து இந்த ரியல் எஸ்டேட்ல நம்ம நகரத்தார் இளைஞர்கள் இறங்கி பார்க்கலாமா? இன்னைக்கு இருக்காங்க, நல்லா பண்ணலானே. நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா பண்ணுனாங்கன்னா 2 பிளாட் 1 பிளாட்லாம் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பிளாட் வாங்குறாங்க, விக்கிறாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாவும் பண்றாங்க. இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் வந்து இன்ட்ரெஸ்டடாவும் பண்றாங்க. அவங்களுடைய இதுகளை பொறுத்து. பட் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேர்மையா பண்ணணும்னா கரெக்டா இருக்கும். நம்ம நகரத்துல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி ஒரு நீங்க சொல்றது எனக்கு நல்லா தெரியும். என்னன்னா நகரத்தார் லேஅவுட் பிரிக்கிறாங்கன்னாவே நம்பி வாங்குவாங்க. எந்த பேப்பரையுமே யாருமே பார்க்க மாட்டாங்க. கரெக்ட், பார்க்கறது இல்லை. அதை நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா நம்மளுடைய சமுதாயத்துக்கு நல்லது. உண்மை, இது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். கண்டிப்பா நல்ல லாபம். இப்போ இந்த தண்ணீர் வந்து உங்களுக்கு எப்படி நல்ல லாபம் தருதா? இது வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்றதானே. இதுல வந்து பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஏன்னா காரைக்குடியில பாத்தீங்கன்னா 9 கம்பெனி இருக்கு. வாட்டர் கம்பெனியே பாத்தீங்கன்னா 9 கம்பெனி இருக்கு. நம்மளோட ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ங்கிறது ஒரு லிமிடெட் பாப்புலேஷன் தான் காரைக்குடி சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து இந்த வாட்டர் பிஸ்னஸ்ல வந்து ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, நம்ம வெளியூர் கொண்டு போயெல்லாம் அதை பெருசாக சேல்ஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா அங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு பயங்கரமாக ரேட் ஏறிடும். நம்ம இங்கே கேன் வந்து 12 ரூபாய்க்கு தான் நம்ம இங்கே கம்பெனியில் வச்சு கொடுக்குறோம்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 20-25 rupees வந்துடுது.
அது ரொம்ப வெளியூர்களுக்கு கொண்டு போகும்போது அந்த டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு டீசல் விற்கிற விலைக்கு அது கட்டுப்படி ஆகலை. அதனால இந்த 9 கம்பெனி காரைக்குடி 12 ரூபாய்க்கு தான் ஒரு கேன் கொடுக்குறேன். அப்படி 5 லிட்டர் கேன் அது 20 லிட்டர் கேன். 20 லிட்டர் கேன் நீங்க 12 ரூபாய்க்கு கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாய்ப்பு இருந்தா நாங்களே ஒரு 4 கேன் எடுத்து போயிடலாம். நாங்க 35 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து எடுத்துக்கணும். அவங்க கொண்டு வந்து போடுறதுக்கான செலவுகள் அந்த இருக்கிறதுனால டீலர் கொடுக்குறாங்க. டீலர் வந்து ஆமா, அது வந்து அவங்களுக்கு அதுவே கட்டுப்படி ஆகலன்னு. ஏன்னா அவங்க ஒரு ஆள் போட்டு நீங்க ஒரு கேன் கேட்பீங்க, அவன் ஒரு கேனுக்கு அந்த 2 வீலர்ல கொண்டு வந்து போடுறதுக்கு நீங்க 2 வீலருக்கு ஒரு நாளைக்கு எப்படி போட்டாலும் 300 ரூபாய் டீசல் ஊற்றணும், பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்க 300 ரூபாய் போட்டா 10 கேன் வித்தானா ஒரு கேனுக்கு 30 ரூபா அதே வந்துடும். 100 கேன் வித்தானா 2 ரூபா வந்துடும். நீங்க சொல்றது புரியுது. ஆனா இங்க நாங்க நினைக்கிறோம் 12 ரூபாய்க்கு வாங்கி 35 ரூபா காஸ்ட் கொண்டு அடிக்கிறது கிடையாது. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஜெனரலா பப்ளிக் அப்படிதான் நினைப்பாங்க. பட் அது மாதிரி கிடையாது. இது ஜெனரலாவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ எப்படி பப்ளிக்கே வந்து தேடி வந்து வாங்கி போறாங்களா? நிறைய பேர் வர்றாங்க. நிறைய இந்த காஸ்ட் இதுக்காக என்ன பண்றாங்கன்னா 2 கேன் 3 கேன் அவங்களே 2 வீலர்ல இங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க வந்து ஒரு காலத்துல ரொம்ப பெரிய பொட்டலா தான் இருந்தது. இப்போ உங்க தொழிற்சாலையை சுத்தி நிறைய வீடுகள் வந்துவிட்டது. அதனால மக்களுக்கு நல்ல வசதியோட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களை வந்து ரொம்ப சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்றீங்க, விமாஸ் வாட்டர் நிறுவனம் வச்சிருக்கீங்க, லாட்ஜ் நீங்க பிள்ளையார்பட்டியில வச்சு பிள்ளையார்பட்டி கோயிலை சார்ந்ததுனால நீங்க அங்கே லாட்ஜ் வச்சிருக்கீங்களா? ஆமா, அது ஒரு லாட்ஜ் வந்தது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால அங்க ஓபன் பண்ணோம். பட் இன்னொன்று வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அங்க, அதனால அதையும் பேஸ் பண்ணி நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கே ஒரு லாட்ஜ் ஓப்பன் பண்ணி. இந்த கொரோனா காலத்துலயும் நல்லா போயிட்டு இருக்கா? கொரோனா காலத்தில் ஒரு 3 மாசமா ஒரு புக்கிங்கும் இல்லைன்னு இல்லை பிள்ளையார்பட்டி கோயிலும் வைரவம்பட்டி பிள்ளையார்பட்டி கோயில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இங்கே இது பண்ண முடியும். பட் அது 2 மாசமா கோயில் க்ளோஸ்ல இருக்கிறதுனால பெருசா ஒரு இது இல்லை. இன்னும் மக்கள் மத்தியில் இந்த கொரோனா பயம் இருக்கிறதுனால தங்குறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்து. உங்களுடைய அந்த தங்கு விடுதி திறப்புல நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அது பிள்ளையார்பட்டியும் சார்ந்து இல்லை, வைரவம்பட்டியும் சார்ந்து இல்லை, ரெண்டுக்கும் மிடில் இருக்கு. ரெண்டுக்கும் நடுவால இருக்கனால மக்கள் வந்து இந்த பக்கம் இருக்கவங்களும் வருவாங்க, இந்த பக்கம் இருக்கவங்களும் அதனுடைய இதுக்கு வரலாம். நல்ல வாய்ப்பா நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. அது நல்லா அருமையா வரும். அப்புறம் காரைக்குடியில சீக்கிய மகால் வந்து உங்களுடைய லீஸ்ல இருக்கு. நாங்க லீஸ்க்கு எடுத்து உங்களுடைய சொந்தம் கிடையாது? சொந்தம் கிடையாது, என்னோட சொந்தம் கிடையாது. லீஸ்க்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இப்போ எடுத்து ஒரு 4 months தான் ஆகுது அந்த மண்டபம் லீஸ்க்கு எடுத்து. புக் ஆகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு புக் ஆகிட்டு. சீக்கிய மகால்ங்கிறது நம்ம பர்மா காலனியில் இருக்கிறது நவரத்னா நல்ல பெரிய மகால் தான். அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல உள்ளதுதான். அதை இப்போ எடுத்து கம்ப்ளீட்டா ஏசி ஆக்கி எல்லாமே கம்ப்ளீட்டா ரீமாடல் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். ரூம்ஸ்லாம் அடிஷனலாக கொடுத்துருக்கோம். அதில் மாடிஃபை பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணி எல்லாமே நல்லது. இப்போ இந்த விமாஸ் நிறுவனம் வந்து 5 ஆண்டுகள் தான் ஆகும்னு சொல்றீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஆண்டுகளாக இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆமாம், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சபாரத்னன் ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க. சரி, அவங்க கிட்ட இருந்து நம்ம இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லீஸ்க்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லீஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லீஸுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ எடுத்து 5 வருஷம் ஆச்சு. இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இன்னொரு பெருமை என்ன உங்களை நினைச்சா என்னன்னா, நாங்கள் தம்பி சீனிவாசனுடைய அந்த செட்டிநாடு அதாவது மேட்ரிமோனி சார்பாக சென்ற ஆண்டு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சுயவரம் நடத்தினார். அது வந்து இப்படி நடத்த முடியுமா? ஒரு கைடு ஒன்று வெளியிட்டார், நகரத்தார் திருமண வழிபாட்டுன்னு ஒரு கைடு ஒன்று வெளியிட்டார் ஆனால் சீனிவாசனை. அந்த நேரத்தில் நானும் அவருக்கு ரொம்ப உதவி பண்ணேன். உங்கள் கம்பெனியில் இருந்தால் வாட்டர்லாம் நிறைய வந்து இறங்குச்சு. மதிய சாப்பாடுலாம் நம்ம வந்து அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் பண்ணாங்க. நான் இப்போ பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அவர் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க, இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய சேவை செய்கிறீங்க, ராமருக்கு அணில் செஞ்ச மாதிரி நான் ஒரு உதவி செய்கிறேன், எனக்கு நீங்கள் பணம் வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சமுதாயத்துக்கு பண்ணுறீங்க, ஆனால் சமுதாயம் இல்லாமல் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். உங்களோட பயணப்பட்டவன் என்ற முறையில் நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, சென்ற ஆண்டு வந்து இந்த கொரோனா தீநுண்மை காலத்தில் மக்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாலையோர மக்களுக்கெல்லாம் நம்ம இளைஞர்களெல்லாம் ஒன்றிணைத்து தினந்தோறும் 500 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். ஆமாம், காணல் ஒரு பெரிய டீம் மூலமாக நம்ம சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அவங்களுக்கு அந்த உணவு பேக்கெட்டோட நம்ம விமாஸுடைய ஒரு பாட்டில் கொடுத்தோம். அந்த 40 நாட்களுக்கும் நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக கொடுத்தீங்க. இந்த தர்மம் தான் நம்ம நினைக்குது. நம்ம தர்மம் தானே நீங்கள் அதை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக உங்களை ரொம்ப இந்த நேரத்தில் நான் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் குடும்பத்தை பற்றி நிறைய சொன்னீங்க. உங்களுடைய பிள்ளைகள்? எனக்கு 2 பொண்ணுங்க. சரி, ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பிகாம் இதில் படிக்கிற கோயம்புத்தூர் காலேஜில், ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதில் செகண்ட் பொண்ணு வந்து செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கு.
ஸோ 2 பொண்ணு 2 பொண்ணுங்க. தான். ரைட். அதாவது இந்த நீரானது நீங்கள் நிலத்துல இருந்து நேரடியாக எடுத்து ஏதோ ஃபில்டர் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து எவ்வளவு ஒரு ரிஸ்க்கான ஒரு தொழில் நல்லா தெரியுது. அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அதை பியூரிஃபை பண்ணி இவ்வளவு ப்ராசஸ் கடந்து ஒரு 6-7 கட்டத்தை கடக்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு நல்ல நீர் தருவதற்கு நீங்கள் 6-7 கட்டத்தை கடந்து ஒரு நல்ல தண்ணீரை எங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை சந்தித்தது. ரொம்ப சந்தோஷம். நம்முடைய வளர்ந்து வரக்கூடிய நமது நகரத்தார் இளைஞர்களுக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு உங்கள் வாயிலாக தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? நம்மளுடைய சமுதாயங்கிறது வந்து தொழில் சார்ந்த சமுதாயம் முதல்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை தவிர்த்துட்டு தொழில் பண்ணுறதுக்கு எல்லாரும் முன் வரணும். அதுக்கு நம்ம பெற்றோரும் சரி நமக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி எம்எஸ்எம்இ ஸ்கீம்லலாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எம்எஸ்எம்இ ஸ்கீம்லலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் கொடுத்து வச்சுருந்தா டெய்லி எனக்குலாம் ஒரு 10 மெசேஜ் வருது. இந்த லோன் இருக்குது, அந்த லோன் இருக்குது, இவ்வளோ அவைல் பண்ணிக்கலாம், அவ்வளோ அவைல் பண்ணிக்கலான்ட்டு. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எளிமையாக இருக்குது. இன்னைக்கு இருக்க எளிமையாக இருக்குது. அதாவது கரெக்டான ப்ராஜெக்ட் அது கொண்டுட்டு போனோம்னா அதனோட எளிமை கண்டிப்பாக நிறைய அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம தர்மம் செஞ்சுட்டே இருக்கிற ஒரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த தர்மத்தையும் கண்டினியூ பண்ணணும். நமக்கு மிஞ்சினதான் தான தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ளரையே நமக்கு மிஞ்சலைனாலும் கொஞ்சமாவது ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இன்னொன்று வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸை வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து நம்ம நகரத்தார் பெருமக்கள் வந்து நிறைய பேர் இப்போ பண்ணுறது இல்லை. மித்த சமுதாயத்தை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து அது மிக மிக குறைவாக இருக்கு. புரியுது. அதாவது நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் உழைக்கிறதுக்கு அஞ்சுறாங்க, வேலை பார்க்கறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவாங்கன்னு தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல கொடுத்து பார்த்தா தானே தெரியும். அது ரைட்டு. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நகரத்தார் இளைஞர்கள் வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு என்ன வேலை வேணாலும் பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓரளவுக்கு நாலேஜபிளாவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உண்மைதான் நீங்க சொல்றது. அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. நம்ம வந்து ஓசி கேட்டகரியில எஃப்சி கேட்டகரியில இருக்கறனால அது எந்த ஒரு 100% அதுல எந்த ஒரு சப்போர்ட்டுமே அரசாங்கத்து வழியில நமக்கு கிடையாது. நம்முடைய இனத்தார்கள் தான் நம்முடைய இனத்தை கை தூக்கி விடணும். அதை வந்து நம்ம யாரும் செய்யறது இல்லையோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அது இருக்கு. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். பிற சமுதாய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய மக்களுக்கு நிறைய கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம மக்கள் என்னென்ன வியாபாரம் பண்றாங்களோ அதுக்கு நம்மளால முடிஞ்ச பொருட்களை அவங்கள்ட்ட வாங்குற அளவுக்கு ட்ரை பண்ணணும். உண்மைதான். நம்ம மக்கள் இப்ப எல்லா தொழிலையுமே வந்துட்டாங்க. எல்லா தொழிலையுமே இருக்காங்க. இன்னைக்கு ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து இதுல இருந்து ஃபுட் கேட்டரிங்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து எல்லா வகையான தொழிலையுமே போட்டோகிராஃபில இருந்து வைரத்துல இருந்து எல்லாமே பண்றாங்க. நம்ம ஆளுங்க நிறைய ஜுவல்லரி வச்சிருக்காங்க, வைரம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பீப்புளும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்களை நம்ம ஒரு டெவலப் பண்றத வந்து ஒரு சின்ன ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு பண்றது நல்லா இருக்கும். எனக்கு கும்பகோணத்துல ஒரு தடவை நான் இருக்கும்போது ஒரு சின்ன இது நகரத்தார் சங்கத்துல ஒரு விழாவுக்காக போயிருக்கும்போது பிஎல்ஏ என்ன சொன்னாங்கன்னா, அவங்க போய் சீட்டு கேட்டிருக்காங்க, எம்எல்ஏ சீட்டு. அப்போ வந்து மொத்தமா அவங்களுடைய சமுதாய ஓட்டு எவ்வளவு இருக்குன்னு கேட்கும்போது நம்மளுடைய சமுதாய ஓட்டு ஒரு இடத்துல இல்லை. டோட்டலா எல்லா கம்யூனிட்டி பீப்புள்ஸும் இருக்கிற இடத்துல இப்ப நம்ம எங்க குருவிகுணாமத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 15 ஓட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நகரத்தார் ஓட்டுன்னு பார்த்தா. அப்படி இருக்கையில நம்ம நகரத்தாருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளே ஒரு என்கரேஜ் பண்ணி நம்ம நிறைய இருக்காங்க. அது இருக்கு. ஆனாலும் அவங்கள வந்து மித்தவங்க சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலையோன்ற ஒரு இது இருக்கு. மாற்று சமுதாயம் மதிக்கிற அளவுக்கு நம்ம சமுதாயத்துல நம்மளே மதிக்கிறது இல்லை. பழமையான வீடுகள்லாம் வந்து கொஞ்சம் பராமரிச்சு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அது இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு அவங்க காஸ்ட் வைஸ் ரொம்ப கூட வருது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அதுலேயே நம்ம நகரத்தோட இன்ஜினியர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணி தர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அது ஊருக்கு 2 பேர் கண்டிப்பா இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஜினியர்ஸை வந்து அவங்க காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணி தராங்க. அந்த பழைய தேடல் கிடையாது. பழைய வீடுகளை கரெக்டா ரெனோவேட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க அதே கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஒரு வீடுகள் கட்டினா கூட நம்ம இன்ஜினியரா பார்த்து கொடுங்கன்னு சொல்றீங்க.
ஒரு வாய்ப்பு கொடுங்க. 100%. இதுல ஒன்றும் இது இல்லையே. நம்ம நகரத்தார் இன்ஜினியர் பசங்க நம்ம நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. நிறைய இருக்காங்க, பாவமா நிறைய இருக்காங்க. இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னோட இன்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கம்யூனிட்டி பீப்புள் தான் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் எல்லாருமே இந்த நிகழ்ச்சி வாயிலாக நோயோர் நகரத்தார் மூலியமா பார்க்குற எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி அகைடு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பெருமை வந்து நோயோர் நகரத்தார் அண்ணன் சீனிவாசன் அண்ணனுக்கும் அவங்களுடைய ஆலோசகராக இருக்க அண்ணன் முத்துக்குமார் அண்ணனுக்கு தான். அது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த ரெண்டுமே கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நோயோர் நகரத்தார்னு எடுத்துகிட்டே இருக்காங்க. எவ்வளோ போன வாரம் ஒரு சிஏ 21 வயசில் நம்ம நகரத்தாரில் ஒரு சிஏ, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ நம்ம கம்யூனிட்டியில நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம முதல்ல வந்து ஒன்லி மணி லெண்டிங்ல மட்டும்தான் நம்ம இருந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து வெர்சட்டா ஃபீல்டு, நிறைய ஃபீல்டுல வந்து நம்மளுடைய நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து நம்ம எதிர்பார்க்காத ஃபீல்ட்லாம் அன்னைக்கு அந்த யூஎஸ்ல இருந்து அவங்க வந்து சொன்ன உடனே அவ்வளோ பெரிய போஸ்ட்ல நம்ம ஒரு நகரத்தார் இருக்காங்கன்னும் போது வேர்ல்டுலேயே இன்னைக்கு வந்து அவங்க சைன் பண்ணாதான் மெடிசன் வெளியில வரும். எந்த மெடிசனா இருந்தாலும் உலக தளவுல அந்த மாதிரி. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து நிறைய இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணி நம்ம வாய்ப்பு அளிக்கணும், வாய்ப்பு நிறைய கொடுக்கணும். வேலை வாய்ப்புகளையும் நம்மவர்கள் வந்து அவர்களுக்கே கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை பெரிய நிறுவனங்கள் நீங்க சொல்ற மாதிரி சின்ன நிறுவனங்கள்ல கூட நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், நமக்கு 4 பேர் தேவைப்படுதுன்னா 4 பேர் நம்ம ஆளுங்களை வச்சுக்க முடியாது. நம்ம ஏன்னா அவங்க எல்லா வேலையும் நம்ம ஆளுங்களை பார்க்க சொல்ல முடியாது. நம்ம அந்த வேலையில நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நம்ம வேற ஆளுகளை அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா. ஸோ முடிச்ச அளவுக்கு நம்ம அவங்கள வந்து எந்தெந்த வேலைக்கெல்லாம் அவங்கள நம்மளே தாழ்த்திக்காம பயன்படுத்திக்க முடியுமோ அதுல நம்ம பயன்படுத்திட்டு நம்ம பிள்ளைங்க வந்து அடுத்த சமுதாயத்துல போய் கையேந்தி நம்மளே அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு காப்பாத்தணும் சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. இதுக்காக வந்து எங்களுக்கு நோயோர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சிக்காக ஒரு நல்ல ஒரு நேர்காணலை இன்றைக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக அண்ணன் சீனிவாச அண்ணனுக்கும் நம்ம முத்துக்குமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நல்ல நீங்கள் தொழில் செய்வதோடு தர்மத்தையும் நீங்கள் சேர்த்து செய்வதால் நீங்கள் கண்டிப்பாக நகரத்தார் இதயங்களில் எல்லாம் வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்மளுடைய நம்ம கம்யூனிட்டி வந்து நிறைய தர்மம் செஞ்சு. ஏன்னா இன்னைக்கு கன்னியாகுமரி டு காஷ்மீர் எங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நம்ம சத்திரம் இல்லாத ஊரே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா உண்மைதான். அந்த மாதிரி நம்ம போகும்போது அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய பாரம்பரியத்துல இருக்கணும். போய் இறங்கலாம். நம்ம போய் இறங்கி வெறும் 12 ரூபா 10 ரூபா மகமோ எழுதிட்டு நம்ம தங்கிட்டு வர முடியும்னா நம்மளால அது முன்னோர்கள் செஞ்ச தர்மம். அதை நம்மளால இப்ப வந்து ஓரளவு காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணணும் நல்லா இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கிறது. முன்னோர்கள் செய்த தர்மத்தை நம்முடைய வளரும் தலைமுறை கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன் அதுல கொஞ்சம் லாங்குவேஜ் இருந்துச்சு. கம்மிங் ஜெனரேஷன் வந்து அதை கரெக்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேர்மையா இருக்காங்க, ரொம்ப நாணயமா இருக்காங்க. நமது சமுதாயத்திலும் பெண் பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. அது இல்லைங்கிற ஒரு போர்வை வந்து இருக்கு. அது வந்து போர்வையானது முடக்கப்பட வேண்டும். நம்முடைய பசங்க எல்லாருக்கும் நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டும். அதுதான் இந்த நோயோர் நகரத்தோட முதல் நோக்கமே நாங்கள் அதுதான் வச்சிருக்கோம். நம்முடைய நகரத்தார் சமுதாயம் தொழில் சார்ந்த சமுதாயம் நீங்கள் சொன்னீங்க. அதுபடி நீங்கள் வாட்டர் கம்பெனி வச்சுருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஒரு தங்கு விடுதியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நண்பர்களோடு இணைந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா தெரியுது. இந்த வாட்டர் நான் பார்க்கும்போது 25 லிட்டர் கேன், 20 லிட்டர் கேன், 20 லிட்டர் கேன், 5 லிட்டர் கேன் பண்ணுறோம், 2 லிட்டர் கேனு, 1 லிட்டரு, 1/2 லிட்டரு, 300 ml. இதுதான் நம்மளோட. நார்மலாக நம்ம வந்து மேரேஜ், சாந்தி, கல்யாணம் இது எல்லாத்துக்குமே வந்து 300 ml பாட்டில் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இது பண்ணுறதுக்காக. இது 1/2 லிட்டர். எனக்கு இந்த 300 ml நமக்கு தேவை. நிறைய கல்யாண கருவில நான் பார்க்குறேன், பாதி சாப்பிட்டு அப்படியே தூக்கி போடுறாங்க. அது வந்து இதுக்கு குறைச்சி இந்த பாட்டிலோட சைஸ் வந்து குறைக்க முடியாது. காஸ்ட் சேம் சைஸ் தான் வரும். சோ நம்ம மழை காலத்துல கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகத்தான் செய்யும். வேஸ்டேஜ் ஆகுது. அந்த தண்ணீரை நம்ம மறுபடியும் பயன்படுத்துறது இல்ல. நல்ல நீர் வந்து வீணா போகுது. நானே நிறைய நினைக்கிறேன். பாட்டிலோட இது வந்து குவாலிட்டி வந்து இதுக்கு குறைச்சு அந்த குவான்டிட்டி வந்து கொடுக்க முடியாது. 200 ml ஆக்க முடியாது. 200 ml ஆக்கினா ரொம்ப கம்மியா இருக்கும், பத்தாது. மறுபடியும் ஒரு பாட்டில் எடுத்தாங்கன்னா வேஸ்டேஜ் ஆகும். இதுனா அந்த ஒரு கொஞ்சம் வேஸ்டோட போயிடும். நிறைய வேஸ்ட் ஆகிறது இல்லை. ஆனா நானும் மேக்சிமம் கல்யாணம் போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். அமெரிக்காவில போய் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம்.
பட் அது நிறைய பேர் குடிச்சிட்டு வீட்டுக்கு கூட எடுத்துட்டு போறாங்க. அது நல்லது, அது பண்றது தப்பு இல்லை. என்ன கேட்டா வேஸ்ட் பண்றதுக்கு எடுத்துட்டு போறது தப்பு இல்லை தானே, யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணா நல்லது தானே. ரைட். இது வந்து 1 லிட்டரா? இது வந்து 1/2 லிட்டரு. 1/2 லிட்டர். இது வந்து 1 லிட்டரு. இது ரொம்ப மூவ் ஆகுதுல. இது வந்து நம்ம கடைகளுக்கு வந்து இது மெயினா மூவ் ஆகுறது வந்து ஒயின் ஷாப்ல தான் அது மூவ் ஆகும். சரி. இதுல வந்து இது 1 லிட்டர் பாட்டில்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ், பஸ்ஸஸ், டிரான்ஸ்போர்ட், நிறைய பப்ளிக் இருக்கிற இடத்துல வந்து ஒரு இது நம்ம பிள்ளையார்பட்டியில எல்லாம் 1 லிட்டர் நிறைய போகும். ஏன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கிற இடத்துல எல்லாருமே 1 லிட்டர் நிறைய போகும். 2 லிட்டர் விரும்புவாங்க. அது கேரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் 2 லிட்டர். அதனால இந்த 1 லிட்டரும் 5 லிட்டர் நிறைய பேர் ஃபேமிலியா வர்றவங்க வந்து 5 லிட்டர் கேன் வாங்கிடுவாங்க. அதுவும் நம்ம பண்றோம். அது காரைக்குடியில 5 லிட்டர் நம்ம மட்டும் தான் பண்றோம். 9 கம்பெனில நம்ம ஒரு கம்பெனி மட்டும் தான் 5 லிட்டர் கேன் பண்ணிட்டு இருக்கோம் காரைக்குடியில. ரைட். இப்போ நான் உங்களோட அந்த நம்மளுடைய தொழிற்சாலையை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா வாங்கினேன். ஆல்வேஸ் வெல்கம். கொஞ்சம் எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா கொடுங்க. நம்முடைய நகரத்தார் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துல வந்து ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு வாய்ப்பா அமையும். இந்த வாட்டர் கம்பெனி வைக்கலாம் ஒரு எண்ணம்னா அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும்ல. என்ன பண்ணா நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்களே பண்ணி கொடுப்பீங்க. நல்லா. ரைட். ரொம்ப சந்தோஷம். உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. நல்லா. டிவியில் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து வாஷ் பண்ணுறது. கேன் கொண்டுட்டு வர கேனை வந்து வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணி இந்த வழியாக உள்ளே கொடுத்துட்டாங்கன்னா அங்கே உள்ள ஃபில் பண்ணுறது வந்து அங்கே உள்ள. எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே வாங்க. இவ்வளவு அழுத்தம் இருக்கு. இதெல்லாம் நிறைய கேன் பாசம் முடிஞ்சலாம் வருது. அதெல்லாம் ஃப்ளோரிங் வச்சு ஃப்ளோரிங்லாம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் வச்சு அடுத்த நாள் தான் முடிச்சு நல்ல பியூர் நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ள வருது. உள்ளார க்ளீன் பண்ணுறது அந்த உள்ளார விட்டு ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து உள்ளார ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இப்போ உள்ளார தண்ணி போகுது பாருங்க. இதெடுங்க உள்ளார ஃபோர்ஸ் போகுது. கொஞ்சம் காட்டுங்கம்மா. உள்ள அப்படியே பண்ணுறாங்க. ஓவர் டேங்க்லேருந்து வர வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே தான் போகும்போது இதுக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து வெறும் மண் தான், ரிவர் சாண்ட் தான் இருக்குது. இதுக்குள்ள இதில் உள்ளே போய் இதில் ப்யூரிஃபை ஆகிற வாட்டர் வந்து இதில் வரும். இதில் வந்து கார்பன், நம்ம நிலக்கரி இருக்குது இல்லையா, அந்த கறியும் கொஞ்சோண்டு உப்பு இருக்கும் இல்லை. ஸோ அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இதில் இதுவாயிடும். ஸோ இதுலேருந்து வர்ற வாட்டர் வந்து அந்த தூசியெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த தூசியெல்லாம் இதிலே மேக்ஸிமம் ஃபில்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது உள்ள. அந்த ஃபில்டரில் வந்து டோட்டலாக எல்லா செடிமெண்ட்ஸும் உட்காந்துருவாங்க. ஃபஸ்ட் செடிமெண்ட்டை உட்கார வைக்கிறது தான் இந்த ஃபில்டரோட வேலை. இதுலேருந்து இங்கே போகிறது வந்து இன்னொரு ஃபில்டர் இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாம் சின்ன ஆர்வோலாம் உள்ள ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபில்டர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வரும். அந்த ஃபில்டர் வந்து இங்கே தான் வரும். இங்கே ஃப்ளோரோட வாட்டர் வந்து இதுதான் ஆர்வோ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நிறைவேறலாம். இந்த பின்னாடி இருக்கிற 3 தான் வந்து மெம்பரைன்ஸு. இது ஒன்று 1000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இது வழியாக தண்ணி போகும்போது அந்த லைட்டாக மாலிகூல்ஸ், அந்த மைக்ரான்ஸு, சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இது எல்லாமே இதில் அப்படியே செடிமெண்ட் ஃபுல்லாக இதுதான் ப்ராசஸிங் யூனிட்டே தான். இதுலேருந்து தான் நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது வழியாக வெளியே வந்து இந்த டேங்க்ல ஸ்டோர் ஆகிடும். இது 3000 லிட்டர் கெப்பாசிட்டி, ஒரே 3000 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த வழியாக இருக்கிற நம்ம இங்கே ப்யூரிஃபை ஆகிற வாட்டர் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். இதிலேருந்து வந்து நம்ம குடிக்கிறதுக்கு வந்து அந்த அந்த டேங்குக்கு போகிறதுக்கு காரணம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே அந்த ஃபோர்ஸை வந்து இது பண்ணுறாங்க. இங்கேருந்து போனோம்னா ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துலேருந்து போனோம்னா அவங்க வந்து அங்கே பிடிக்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் வராது. அதனால கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த பக்கம் இறக்குறது. அங்கே நம்ம அங்கே முன்னாடி ஃபில்லிங் ஸ்டேஷனில் போகிறோம். இதனுடைய வேலை என்ன? இதனுடைய வேலை வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து அந்த மேலே இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸை அந்த கொடுக்கும் தண்ணியை. மேலேருந்து வர தண்ணிக்கும் இந்த நாட்டிலேருந்து போகிற தண்ணிக்கும் வித்தியாசம் ஆகிடுது. அதனால வந்து அந்த மேலே ஏற்றுறதுக்கான டேங்க் தான் வந்து அதில் அது எக்ஸ்ட்ரா டேங்க் தான் நமக்கு. நல்லா பிடிக்கணும்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா? கண்டிப்பாக. ஏதோ நீங்கள் நேரடியாக பிடிச்சிருந்தோ அதாவது 1000 லிட்டர் இது கூட கொடுத்தோம்னா 400 450 லிட்டர் அதிக வச்சு 500 அவ்வளோதான் கிடைக்கும். மீதி அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுது. 5 வேஸ்ட் போகுது. அந்த போயிடும். இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம அங்கே ஒரு பெரிய தொட்டி மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு சைடில் இருக்கிற தென்னை மரத்துக்கெல்லாம் பார்க்குறோம்.
பண்ணுறோம். சொல்லுங்கள். நம்ம அங்கே டேங்க்ல ஒரு ஓவர் டேங்க்ல பார்த்தோம்ல, அந்த வாட்டரை வந்து இங்கே தான் ஃபில் பண்ணுறோம். நம்ம 20 லிட்டர் கேன்ஸில் ஃபில் பண்ணுற இடம் அது. இதே இது வந்து 1 லிட்டரு 1/2 லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து தனியாக ஒரு ரூம்ஸே இருக்குது. இந்த ரூமில் தான் 1 லிட்டரு 1/2 லிட்டரு எல்லாமே ஃபில் பண்ணுவோம். இது வந்து லேபு. எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து எல்லாமே செக் பண்ணி ஐஎஸ்ஐக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு தேவையான இன்குபேட்டர்ஸ், இது ஃப்ளோ சாட்டர்ஸு, வெயிட்டிங் மிஷின்ஸு, இது எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. எல்லாமே இருக்குது. ஓவன்ஸு எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்து இந்த மைக்ரோபயாலஜிக்கல் லேபில் வந்து எந்த ஒரு கிருமியும் இதில் டெவலப் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த இது பிளேட் செல்ஸ் போட்டுக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அது எல்லாமே.